ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முதல்ல வந்து வெளியில் வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக வந்து நம்முடைய வெண்பாவை வந்து கூட்டிக்கிட்டு வெளியே போகிறோங்க்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து போகிறாங்க. எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மல்லியை வந்து எங்கேயும் வந்து கூப்பிட்டு போனதில்லை, அதனால் வந்து சினிமாவுக்கு வந்து கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். வெண்பாவை வந்து ரொம்ப நாளாக வந்து படத்துக்கு போகணுன்னு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதனால் வந்து நாங்கள் 3 பேர் போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் வந்து வீட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா பாயத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து கண்ணு பொறுக்கலைங்க. மல்லி கூட போயிட்டு ஒன்றா போகிறானே, நம்ம வந்து வேணான்னு சொன்னாலே வந்து கேட்க மாட்டானே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டன் செகண்டில் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பிளானை போட்டு நம்முடைய மல்லியும் விஜய் வந்து சேர விட்டால் கடைசியில் வந்து நம்ம வந்து நடுத்தெருவுக்கு தான் வந்து வரணும். நம்ம தம்பி வந்து நம்ம சொல்கிறது இப்போவே வந்து கேட்க மாட்டான். இவங்க வந்து சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கே சுற்றுவான்னு தெரியாது. ஆல்ரெடி வந்து இந்த மல்லி வந்து விஜயை பற்றி எல்லாமே வந்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து விஜய் வந்து மயங்கி அந்த மல்லி பக்கம் வந்து போயிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டன் செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க. விழுந்ததும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஐயோ ராஜுமா என்னாச்சு, மாமா விஜய் மாமா வாங்க, ராஜுமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பத்திரி அடிச்சுக்கிட்டு வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் வந்து இவ்வளோ கேடுகெட்ட கேவலமாக வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து நடந்துக்கிறான்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக நம்மளுடைய விஜயம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவுக்கு என்னாச்சு, எதுக்கு இந்த ரஞ்சிதா வந்து இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து பார்க்குறாங்க. பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி வந்து மயங்கி கிடைக்கிறத பார்த்துட்டு அக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஓடுறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியவே பார்த்தீங்கன்னா அத்தை என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சுயநிலைவே வந்து இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா போய் நம்முடைய மல்லியை வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. அப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து கண் முழிக்கிறாளான்னு வந்து பார்த்தா முழிப்பே வந்து இல்லைங்க. நம்முடைய மல்லி மேலே வந்து அவளுக்கு என்னதான் வந்து பரம பகையோ தெரியல, நம்முடைய மல்லியும் விஜயை வந்து சேரக்கூடாது அப்படின்றதுல வந்து உறுதியாக வந்து இந்த ரஞ்சிதாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தம்பியோட வாழ்க்கை வந்து நாசமாக போகுது அப்படின்றத வந்து கொஞ்சம் கூட வந்து நினைக்க மாட்டாங்க. தம்பிக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லபடியாக வளரணுமே, நம்ம இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா இவங்க 2 பேருக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவுக்கே வந்து போயிருந்த நல்லா இருக்குது. ஆனால் வந்து இப்படி நம்மளுடைய மல்லியும் விஜய் வந்து பிரிக்கிறதுக்கு இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து காரி துப்புன்னு தாங்க தோணுது. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா உடனே வந்து டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. டாக்டர், எங்கள் அக்கா இப்படி தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, நீங்கள் வந்து உடனே கிளம்பிவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரியா கன்னத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒன்று விட்டு அக்கா என்னாச்சு, ராஜுமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கதற போகிறாங்க. நம்முடைய மல்லிக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோன்னு வந்து அவங்களுக்கு வந்து தோணுதுங்க. ஆனால் வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து எது சொன்னாலே தப்பாக போயிட்டு சைலண்ட்டாக வந்து இருக்காங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா ஐயோ அத்தை என்னாச்சு, எழுங்கன்றாங்க. ஆனால் அத்தையாவது சொத்தையாவது நீ என்னை மதிச்சடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். வரப்போ சொல்ல இப்படி தாங்க கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.